தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் ஸ்பீட் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் காரக்குழம்பு. ஓகேவா? ஸோ கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை. ஸோ கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம சீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். பொரியுதுங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்ட கையோடவே வெங்காயம், கறிவேப்பிலை, வெங்காயத்தை ஈவனாக எடுத்து போட்டுக்கலாம். 1-2 தக்காளி கூட வந்துடுச்சு. ஸோ இது வதங்க கொஞ்சமாக நம்ம கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பீடு வச்சுட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம். என்ன ஆச்சு தங்கம்? போட்ட உடனே நல்லா கொஞ்சம் கலரி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா குக் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அவங்கள நல்லா நம்ம போட்டுட்டு வதக்கி கொடுத்துக்கோங்க. சிம்பிளான ஒரு காரக்குழம்பு, ஆனால் டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நம்ம பக்குவமாக சமைச்சாவே போதும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கிற தக்காளி, ஸோ கரெக்டாக நான் சின்ன தக்காளி பெரிய தக்காளி 2 எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2த்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலரி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், புளி கரைச்சல். ஸோ கொஞ்சம் இவங்கெல்லாம் போட்டு கொதிக்கட்டும். ஃபைனலாக நம்ம புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் நேரம் அப்படியே குக் ஆகட்டும். ஸோ கலரி கொடுத்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கழித்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் அளவு, கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன். ஓகேவா? ஸோ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். கலரிங் ஒரே மாதிரி தெரியும், ஏன்னா மிஷினில் அரைக்கும் போது கொஞ்சம் நமக்கு மிக்சட் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள். ஓகே, ஸோ மஞ்சள் தூளை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு முறை கலரி கொடுத்துக்கோங்க. நம்ம உப்பு போட வேண்டாம், ஏன்னா நான் கொஞ்சம் போடும்போதே கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு உப்பு இப்போ அடிஷ்னலாக தேக்க வேண்டாம். ஸோ புளி கரைசலை ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிகினிங்க்கு நான் சொல்கிறேன், பட் ரொம்ப ப்ரில்லியன்ட் எடுக்க கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ என்னோடய அளவு குவான்டிட்டி கரெக்டாக சின்னதாக ஒரு 2 பெரியவங்க, சாரி 1 பெரியவங்க 2 குட்டி சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி நான் செய்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு பிரிஞ்சால், ஒரு 1.5 தக்காளி அண்டு ஆனியன். ஸோ சிம்பிளான ஒரு ரெசிபி, பட் டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா கொதிக்கும் போது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைசல் எடுத்திருக்கேன். இவங்களை நல்லா கரைச்சிட்டு, ஸோ கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இப்படி வச்சு எடுத்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கொதி வந்தோடனே ஒரு கரண்டி, சின்னதாக ஒரு குழி கரண்டி அளவுக்கு ஒரு புளி கரைசல் ஆட் பண்ணி ஸோ நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் கத்திரிக்காய் காரக்குழம்பு சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு.
இதிலே நம்ம கொஞ்சம் வேணால் தேங்காய் அண்டு வேர்க்கடலை அரைச்சி ஊற்றா இன்னும் பக்காவாக இருக்கும். ஸோ அதோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ வெறும் புளி கரைசல் மட்டும் போதும், என்ஃப். சூப்பராக இருக்கும். சிம்பிளி கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்வது எப்படி சொல்லி மகாலட்சுமியில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓகேதா? ஸோ இந்த மாதிரி ஒரு புளி கரண்டி கரெக்டாக நான் ஒரே ஒரு கரண்டி அளவு புளி கரைசல் நல்லா கலரி கொடுத்துருவாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா நமக்கு சூப்பராக ஒரு காரக்குழம்பு ரெடி.